வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் டெக் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து மொபைலில் க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இது வந்து எல்லோரும் கேட்குற கேள்வி தான். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த தேர்டில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்ஃபர்மேஷனை செக் பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஏற்கனவே இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் நியூ அக்கௌண்ட் தான் அதிகபட்சம் க்ரியேட் பண்ணிங்க, அதனால தான். நான் வந்து இந்த நியூ அக்கௌண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த நியூ அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா, சேனல் க்ரியேட் பண்ண முடியல என்னால், நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் முதல்ல கேட்குறவங்களுக்கு தந்துடுவேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நேம் வந்து நான் வந்து இதை யாருக்காச்சும் கொடுக்க போகிறல, அதனால் இமெயில் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தமிழ்டெக் சப்ஸ்கிரைபர்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்ருங்க. இந்த டீட்டெயில்னால் உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கோங்க. யூசர் நேம் வந்து அதேமாதிரி கொடுத்துக்கிறேன். தமிழ்டெக் கிட் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தமிழ்டெக் கிட் சப்ஸ்கிரைபர் அப்படி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நான் வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணல, ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுவே பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து யூடியூப் அக்கௌண்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதேமாதிரி தேர்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி க்ரியேட் சேனல் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் சேனல் நேம் வந்து ஃபஸ்ட்டு 1 டைம் தான் மாற்ற முடியும். அதனால் நான் வந்து இப்போதைக்கு இதை விட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட இந்த இமெயில் ஐடி வாங்குகிறவங்க என்கிட்ட என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் எப்படி வந்து மறுபடியும் அக்கௌண்ட்டு டெலீட் பண்ணி எப்படி வந்து ரிட்டர்ன் வந்து உடனுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் உடனே நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதனால் கவலைப்படாதீங்க. தமிழ்டெக் கிட் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருக்காது. நீங்கள் வந்து நேம் உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயில் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. க்ரியேட் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. தமிழ்டெக் கிட் சப்ஸ்கிரைபர்ங்கிற நேமில் நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எப்போ வேணாலும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட வாங்கினீங்கன்னா நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து அந்த கீர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அதில் வந்து நம்ம சேனலோட ஐக்கான் லோகோ க்ரியேட் பண்ணுறது, மொபைலில் எப்படி லோகோ அடுத்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோவும், எண்டு ஸ்க்ரீன் வந்து எப்படி மொபைலில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், 3 நேம் சேஞ்சஸ் அலௌட் எவ்ரி 19 days. இப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி கூட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றி தமிழ் 140 வேர்டுக்கு தமிழ்டெக் கிட் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் போட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ வந்து இதெல்லாம் கரெக்டாகான்னு பார்த்துக்கோங்க. கீப் ஆல் மை லைக்டு வீடியோஸ் ப்ரைவேட், கீப் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரைவேட்டுங்கிற இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவ்வளோதான்.
கொடுத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அது இதாயிரும். சேனல் ஐக்கான் மாற்றதுனால மாற்றிக்கோங்க. இப்போ வந்து க்ரியேட் வீடியோ கொடுத்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அளவு ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து லைவ் போகிறதுக்கு. நான் அடுத்த வீடியோவில் எப்படி வந்து வீடியோ அப்லோட் ஃபுல் பண்ணி எப்படி இதுலேயே டேக்ஸ் எல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.